ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குக்கிங் டு கிச்சன். இன்றைக்கி நம்ம ஒரு அருமையான தந்தூரி ரெசிபி பார்க்க போகிறோம். நான் வெஜிடேரியன்ஸ்க்கு பிடிச்சமான தந்தூரி சிக்கன். இந்த வேர்ல்டு ஃபேமஸான தந்தூரி சிக்கனை நம்ம வீட்டிலையே எப்படி செய்யறதுன்றதை பார்க்கலாம். இந்த ஃபஸ்ட் மேரினேஷனுக்கு ஒரு வடிகட்டியில் ஒரு மஸ்லின் கிளாத் போட்டுக்கோங்க. ஒரு 3/4 கப் தயிர் எடுத்துக்கோங்க. இதை நம்ம வடிகட்டணும். இந்த மாதிரி நல்லா புழிஞ்சு விடுங்க. இதில் இருக்க தண்ணி எல்லாத்தையும் வெளியிடுங்க. நல்லா பிழிஞ்ச பிறகு அப்படியே அந்த வடிகட்டி மேலே வச்சுங்க. அதில் இருக்கிற தண்ணியெல்லாம் பொறுமையாக இறங்கட்டும். ஒரு அரை மணிலேருந்து 1 மணி நேரம் வரைக்கும் இதை அப்படியே விடுங்க. 1 ஹவர் கழித்து பார்க்கும்போது தயிர் ஒரு பிளாக்காக திக் கன்சிஸ்டன்சியில் இருக்கும். அடுத்தது நம்ம சிக்கனை ப்ரிப்பேர் பண்ணலாம். நான் இங்கே 750 கிராம் சிக்கன் எடுத்திருக்கேன். லெக் அண்ட் தை பீசஸ் எடுத்திருக்கேன். நீங்கள் வேணும்னா ஃபுல் சிக்கன் கூட நீங்கள் எடுத்துக்கலாம், இல்லைனா சிக்கன் பிரெஸ்ட் கூட எடுத்துக்கலாம். இப்போது நம்ம இதை கட் பண்ணி விடலாம். ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி மேல் பகுதியில் கட் பண்ணலாம். கீழ்ப்பகுதியிலையும் இந்த மாதிரி 2 கட்டிங்ஸ் போட்டுக்குங்க. இந்த மாதிரி கீறி விடுறதுனால நம்ம மசாலா எல்லாம் நல்லா பெனட்ரேட் ஆகிடும். சிக்கனும் சீக்கிரம் வெந்து வரும். ஆர்டிகுலேஷனில் கட் பண்ணுங்கள். அதுக்கடுத்து இங்கே ஒரு நரம்பு இருக்கு இல்லையா, அதையும் கட் பண்ணுங்கள். பாருங்கள், நம்ம கட் பண்ணது இந்த மாதிரி தான் இருக்கணும். எல்லாம் கட் பண்ணியாச்சு. அடுத்தது எப்படி மேரினேஷன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி ஒரு பெரிய பிளேட்டில் எல்லாத்தையும் அடுக்கி வச்சுக்கோங்க. மசாலா போட்டு பெரட்டி விடுறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட் இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்குங்க. 2 டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், 1 டீஸ்பூன் காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர், 2 டீஸ்பூன் எலுமிச்சப்பழ சாறு சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மசாலா எல்லாம் எல்லா பீசஸ்லையும் படுற மாதிரி நல்லா மசாஜ் பண்ணி தேய்ச்சி விடுங்க. ஃபஸ்ட் மேரினேஷன் அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சு. இதை நம்ம ஒரு அரை மணி நேரம் நம்ம ஊற வச்சு எடுத்துக்கலாம். அடுத்தது செகண்ட் மேரினேஷனுக்கு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு பேனை நல்லா சூடு பண்ணி 2 டேபிள் ஸ்பூன் கடுகு எண்ணெயை ஊற்றுங்க. எண்ணெய் நல்லா சூடாகி புகை வரும்போது அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு 1 டீஸ்பூன் காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. அடுத்தது 1 டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், அடுத்தது 2 டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி ரெட் சில்லிஸை ஊற வச்சு அரைச்ச பேஸ்ட், 1 டீஸ்பூன் மல்லி பவுடர், அரை டீஸ்பூன் பிளாக் சால்ட், 1 டீஸ்பூன் சீரக பவுடர், அரை டீஸ்பூன் சாட் மசாலா, அரை டீஸ்பூன் கரம் மசாலா, 1 டீஸ்பூன் கசூரி மேத்தி, தேவையான அளவு உப்பு, 4-5 ஏலக்காவை பொடி பண்ணி இதில் துவிக்குங்க. கடைசியாக நம்ம வடிகட்டி வச்ச தயிர் எல்லாத்தையும் நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ண பிறகு அதை எடுத்து நம்ம சிக்கன் மேலே போட்டுடலாம். இப்போ நல்லா சிக்கன் மேலே நல்லா தேய்ச்சி விட வேண்டியது தான். நல்லா மசாஜ் பண்ணுங்கள் சிக்கனை. அப்போ தான் அந்த மசாலா எல்லாம் அது உள்ளே ஏறும். இப்போ இதை மூடி வச்சுட்டு ஒரு அரை மணி நேரம் நல்லா ஊற விடலாம். பாருங்கள், இப்போ இது நல்லா ஊறிடுச்சு. இப்போ நம்ம இதை ஓவனில் எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு ட்ரேயில் இந்த மாதிரி அடுக்கி வச்சுக்கோங்க. உங்கள் ஓவனை 175 டிகிரியில் ஒரு 10 நிமிஷம் ப்ரீஹீட் பண்ணிவிட்டு இந்த ட்ரேவை உள்ளே வச்சு ஒரு 20லேருந்து 30 நிமிஷம் 175 டிகிரி சென்டிகிரேட்டில் வேக விடுங்க. அடுத்தது பேனில் எப்படி ஃப்ரை பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். நம்ம ஷாலோ ஃப்ரை தான் பண்ண போகிறோம். அதனால் 2 டேபிள் ஸ்பூன் கடுகு எண்ணெயை பேனில் ஊற்றி சூடு பண்ணுங்கள். கொதிக்கிற எண்ணெயில் சிக்கனை எடுத்து நம்ம உள்ளே வச்சிடலாம். இப்போ இதை மூடி வச்சு நம்ம குக் பண்ணலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணுங்கள். அப்பப்போ அதை திறந்து திருப்பி போடுங்க. பாருங்கள், நம்ம பேனில் ஃப்ரை பண்ண தந்தூரி சிக்கனும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம அதை எடுத்து வெளியில் வச்சிடலாம். ஓவனில் குக் பண்ணதும் ரெடி ஆயிடுச்சு. அதையும் எடுத்து வெளியே வச்சு மேலே இந்த மாதிரி பட்டரை அப்ளை பண்ணுங்கள், இல்லைனா அது சீக்கிரம் காஞ்சி போயிடும்.
இப்போ நம்ம தந்தூரி சிக்கன் எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம ஒரு சர்விங் பிளேட்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு கொஞ்சம் எலுமிச்சப்பழ ஜூஸ் புழிஞ்சுக்கோங்க. கொஞ்சம் சாட் மசாலாவை தூவி விடுங்க. கொஞ்சம் மல்லித்தழையை தூவி விட்டு சூடாக சர்வ் பண்ணி சாப்பிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம தந்தூரி சிக்கன் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம ஓவனில் வச்சாலும் சரி, பேனில் ஃப்ரை பண்ணாலும் சரி, இதோட டேஸ்ட் ஒரே மாதிரி தான் இருக்கும். இந்த தந்தூரி சிக்கனோட ரெட் சட்னி, க்ரீன் சட்னி வச்சு சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். அதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா குக்கிங் டு கிச்சனுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸும் பண்ணுங்கள். பாய். சமைப்போம், ருசிப்போம்.